Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers. இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக தமிழ்நாடு முஸ்லிம் லீக் கட்சி தலைவர் முஸ்தபா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். வாழ்க வளமுடன். சார், விஜயோட தமிழக வெற்றி கழகத்துக்கு நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான விஷயத்த அறிக்கை வாயிலா குறிப்பிட்டிருக்கீங்க. தாவேகாவுக்கு எதிரான இஸ்லாமியர்களை திசை திருப்பும் திமுகவோட சித்து விளையாட்டு எடுபடாது அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன்வச்சே அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கீங்க. உங்களோட கருத்து என்ன சார்? நீங்க இப்போ ஆதரவும் தெரிவிச்சிருக்கீங்க தாவேகாவுக்கு, இந்த நிலைப்பாடு குறித்து சொல்லுங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தொடர்ச்சியாகவே ரமலான் மாதத்திலே இஸ்லாமியர்கள் வைக்கக்கூடிய நோன்புக்கு இப்ப பார்ட்டியோட தலைவர்கள் வச்சு அந்த இஃப்தியார் ஃபங்க்ஷனுக்கு அழைக்கிறது வழக்கம். அந்த அடிப்படையில இந்த வருடம் தாவேகாவின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இஸ்லாமிய ரமலான் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியை நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவருக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக அவருக்கு இன்விடேஷனை கொடுத்து வராரான்னு கேட்க தகவலின் அடிப்படையில சந்தித்த விஷயம் இந்த விஷயம். இன்னொன்று கேட்டீங்கன்னா, தொடர்ச்சியாகவே தமிழ்நாடு முஸ்லிம் லீக் தாவேகாவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டிலே ஊடகங்கள் வாயிலாக அறிக்கை வாயிலாக மக்கள் மத்தியில பேசி வருகிறார். ஏன்னு கேட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, தமிழக வெற்றி கழகம் ஆரம்ப காலகட்டத்திலே கொள்கை ரீதியாக நாங்கள் பாஜகவை எதிர்க்கின்றோம், அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கின்றோம் என்ற அடிப்படையில் மட்டும் வைக்காமல், மையப்புள்ளியில் வைக்காமல், தொடர்ச்சியா தொடங்கின மாநாட்டுல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு உரிமை உண்டு என்று தாஹிரா பானு என்ற ஒரு பெண் இஸ்லாமிய பெண்ணை மேடையில் அமர்வு வைத்து இஸ்லாமியர்கள் மனதை குளிரை செய்தவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா, தபாகவோட அந்த பார்ட்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன்ல அந்த அபிடேவிட் தாக்கல் விஷயத்துல ஒரு இஸ்லாமிய பெண்ணுக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். கோயம்புத்தூர்ல இஸ்லாமிய மாவட்ட செயலாளர் பாபு என்றவரை மாவட்ட செயலாளராக அறிவிச்சிருக்கிறார். யாஸ்மின் என்ற ஒரு பெண்ணை கூட ஒரு மாநில நிர்வாகி பட்டியல்ல கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கும் போது தொடர்ச்சியாக பாசிச சக்திகள் இஸ்லாமியர்களை ஹிஜாப் மூலியமாக வஞ்சிக்கிறார்கள் என்று கருதி கூட நான் ஹிஜாபை போட்ட ஒரு பெண்ணை உட்கார வைக்கணும்னு சொல்லும் போது எங்களுக்கு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் மீது நம்பிக்கை வருகின்றது. மாத்தி மாத்தி திமுக அரசாங்கம் இஸ்லாமிய மக்களை தொடர்ச்சியாக ஏமாத்திட்டு வருது. இப்ப நம்ம எந்த விஷயமாக நம்ம பார்க்கலாம். திருப்பரங்குன்ற விஷயத்துல பாத்தீங்கன்னா, இஸ்லாமிய திமுகவில் கட்டுப்பாடு இருக்கக்கூடிய ஆர்டிஓ தான் முதல் தடுத்திருக்கிறாங்க. திமுகவின் காவல்துறை தான் தடுத்திருக்கிறாங்க. அங்க இருக்கிற கலெக்டர் தான் தடுத்திருக்கிறாங்க. அப்ப இது இஸ்லாமிய மக்களுக்கு வேதனை அளிக்குது. நீங்க அமரன் போன்ற படத்துல இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு காட்சியை நீக்குன்னு சொல்லி கூட திமுக அரசாங்கம் செவி சாய்க்கல. அப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா இஸ்லாமியர் மக்கள் மத்தியில வேதனையை கொண்டு வருது. இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி தரோம்னு சொல்லி வாக்குறுதியில சொன்னாங்க. ஆனா இன்ன வரைக்கும் இஸ்லாமியருக்கு இடஒதுக்கீடை உயர்த்தி தரக்கூடிய விஷயத்த பார்க்கல. சரி, வக்ஃபு சொத்தை மீட்டு தரோம்னு சொல்லி தேர்தல் வாக்குறுதியில சொன்னாங்க. எவ்வளவு வக்ஃபு சொத்தை இஸ்லாமியர்கள் மீட்டு தந்திருக்கிறாங்க? அந்த அடிப்படையில திமுக தொடர்ச்சியாக இஸ்லாமியர்களை வஞ்சிக்கின்றது, இஸ்லாமியர்களை ஏமாத்துகின்றது. இந்த காலகட்டத்தில் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமிய நிலைப்பாட்டை புரிந்து உணர்வுகளை புரிந்து இருக்கக்கூடிய தவாகவின் தலைவர் மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்லாமியர்கள் நம்பிக்கை விட்டக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறான்னு பார்த்து அவரை நாங்க அந்த இஃப்தியாரி ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு அழைப்பு விடுத்திருக்கிறோம். அவருக்கு தொடர்ச்சியாக நாங்க ஆதரவு தெரிவிச்சு பேசிட்டு வரோம். மேடம், தாவேகாக்கு ஆதரவு கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்கீங்க. எதனால இந்த ஆதரவு அப்படிங்கிற விளக்கத்தையும் குறிப்பிட்டீங்க. இணைப்பில் கருத்துக்களை தெரிவித்ததற்கு நன்றி சார். ஃபிட்டான Botticelli இருந்தா கான்ஃபிடென்ட்டா என்ன வேணாலும் செய்யலாம். Botticelli, it's my confidence. Botticelli and Raphael, shirts and trousers.